வணக்கம், வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. நம்ம பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த லைனப்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஸோ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஃபார் எனி ரியல், ஓகேங்களா, ஃபார் எனி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், எக்ஸுங்கிறது ஆர்டர் டேபிள், ஓகேங்களா, n டேபிள் எடுத்திருக்காங்க, ஒய்ங்கிறதும் சம் n டேபிள்ஸா எடுத்திருக்காங்க. தென் சமேஷன் i is equal to 1 to n மாடுலஸ் ஆஃப் xi yi which is less than or equal to p norm of x dot q norm of y. இது ஆக்சுவலி நமக்கு வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி, ஓகேங்களா, இது வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ இதுல என்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா p is strictly greater than 1 இருக்கும் அண்ட் 1 by p plus 1 by qங்கிறது எனக்கு என்ன இருக்கும் 1 அப்படின்னு, சரிங்களா. ஸோ அப்ப என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், ஓகேங்களா. கன்சிடர் த ஃபங்க்ஷன் fn of xங்கிறது sin nx அப்படின்னு எடுத்திருக்காங்க, ஓகேங்களா, sin nx அப்படின்னு எடுத்திருக்காங்க. எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா எல் ஸ்கொயர் ஸ்பேஸ்ல எடுத்திருக்காங்க, ஓகேங்களா, இன்டெகிரல் ஸ்பேஸ்ல நமக்கு எடுத்திருக்காங்க. தென் த செட் ஆஃப் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ இதுல டைரக்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. இந்த செட் வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடா இருக்கும். டைரக்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா sin nxங்கிறது இந்த செட் வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடா இருக்கும் பட் நாட் காம்பாக்ட். இதுதான் டைரக்ட் ரிசல்ட். சப்போஸ் எக்ஸாம் ஹால்ல எனக்கு இது தெரியல அப்படின்னாலும் ஆப்ஷன்ல இருந்து நம்மளால சில ப்ராப்ளம்ஸை கொண்டு வர முடியும். இது வந்து ஒன் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு கைன் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், இங்க வந்து கேட்டிருக்கிறது காம்பாக்ட்னஸ் பத்தியும் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட பத்தியும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, ரைட். ஓகே, நமக்கு எல்பி ஸ்பேஸ், இந்த L2 ஸ்பேஸ்ங்கிறது ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு எனக்கு தெரியும், ஓகேங்களா. நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ், எவ்ரி நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இஸ் a மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு எனக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ்ல வாட் ஐ நோ இஸ் காம்பாக்ட் தட் இம்ப்ளைஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல காம்பாக்ட் தட் இம்ப்ளைஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடா இருக்கும்ங்கிறது எனக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷனை ஒவ்வொன்றா நெக்லெக்ட் பண்ணிட்டே வாங்க. ஆப்ஷன் பி பாருங்களேன், காம்பாக்டா இருக்கு பட் நாட் க்ளோஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து காம்பாக்ட் பட் நாட் பவுண்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஒன்னு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் பட் நாட் காம்பாக்ட், இந்த ஆப்ஷன் ட்ரூவா, அப்படி இல்லைன்னா இது நெய்தர் க்ளோஸ்டு நார் பவுண்டட்ங்கிற ஆப்ஷன் ட்ரூவாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, பவுண்டட்ங்கிறத ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ல நம்ம எப்படி சொல்லுவோம், நார்ம் ஆஃப் எக்ஸ் which is less than or equal to k for all x belongs to a அப்படின்னு இருந்துச்சுன்னா then a is bounded அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ரைட். ஓகே, இங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நார்ம் ஆஃப் sin x, நார்ம் ஆஃப் sin nx, இது வந்து L2 ஸ்பேஸ். ஸோ இன்டெகிரல்ல நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம், ஓகேங்களா. இன்டெகிரல் மாடுலஸ் ஆஃப் sin nx the whole square. இன்டெகிரல் வந்து எங்க இருந்து எங்க மைனஸ் பைல இருந்து பிளஸ் பை வரைக்கும் நம்ம இன்டெகிரேட் பண்றோம். ஆப்வியஸ்லி இதோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், உங்களுக்கு sin x ஓட வேல்யூ less than or equal to 1 அப்படின்னு தெரியும். ஸோ இன்டெகிரல் மைனஸ் பை டு பை dx அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு 2π அப்படின்னு வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நார்ம் ஆஃப் sin x வந்து less than or equal to some value அப்படின்னு கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம், இந்த கலெக்ஷன் இஸ் a bounded set அப்படின்னு அர்த்தம். இந்த கலெக்ஷன் இஸ் a bounded set அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்வியஸ்லி எந்த ஆப்ஷன் தப்புன்னு ஆயிருது, நெய்தர் க்ளோஸ்டு நார் பவுண்டட்ங்கிற ஆப்ஷன் தப்பு அப்படின்னு ஆயிருது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இது டைரக்ட் கொஸ்டின், ஓகேங்களா. இந்த டாபிக்ல நிறைய கொஸ்டின் நமக்கு டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. t be a operator on a Banach space B கொடுத்திருக்காங்க and t has an inverse, t inverse இருந்துச்சுன்னா then which of the following is true அப்படின்னு கேக்குறாங்க. so obviously t star inverseங்கிறது எனக்கு என்னவா இருக்கும், t inverse ஸ்டாரா இருக்கும். இது டைரக்ட் ரிசல்ட் தான். ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து x and y are Banach spaces and a x to y is a bounded linear transformation that is a bijective அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. இது நம்ம எல்லாருக்கும் படிச்சது தான், ஓகேங்களா. என்னன்னா பவுண்டட் இன்வர்ஸ் தியரம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ Banach ஸ்பேஸ்ல இருந்து Banach ஸ்பேஸுக்கு ஒரு பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரைஞ்சீங்க அப்படின்னா, டிரா பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் அது பைஜெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பைஜெக்டிவ்னா
ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ அது என்னவா இருக்கும்னா கண்டினியூஸாகவும் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம பனாக் ஸ்பேஸ்ல, அதாவது ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ்ல ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அது என்னன்னு நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா பவுண்டட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா, பவுண்டட்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் குறிக்குது. ஓகேங்களா, சேம் மீனிங் தான் இது ரெண்டுமே குறிக்குது. ஸோ அப்ப இது ரெண்டுமே எனக்கு கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து, if K is a subspace of a Hilbert space X and then K is closed if and only if, இது நம்ம டைரக்ட் ரிசல்ட். K is closed னா if and only if K டபுள் பர்பெண்டிகுலர்ங்கிறது எனக்கு என்னவா இருக்கணும், K ஆ இருக்கணும். ஓகேங்களா, K டபுள் பர்பெண்டிகுலர்ங்கிறது எனக்கு என்னவா இருக்கணும், K ஆ இருக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Fifth one, let H1, H2 be Hilbert spaces and Sங்கிறது H1 ல இருந்து H2 க்கு நம்ம டிஃபைன் பண்றோம் and Tங்கிறது again H1 ல இருந்து H2 க்கு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய பவுண்டட் லீனியர் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. என்னது பவுண்டட் லீனியர் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் ஆல்பாங்கிறது எனி ஸ்கேலரா இருந்துச்சு அப்படின்னா which of the following is not true அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இந்த ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மேட்ரிக்ஸ்ல டிரான்சிகேட்டோட ரிலேட் பண்ணி படிங்க. ஓகேங்களா, டிரான்சிகேட்டுக்கும் இதுக்கும் எனக்கு சேம் ரிசல்ட்ஸ் தான் வரும். டிரான்சிகேட் இஸ் நதிங் பட் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா, ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். அப்ப இதுக்கு என்ன நாட் ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, எது நாட் ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸ்லி ட்ரூ தான். ஓகேங்களா, எஸ் பிளஸ் டி ஸ்டார்ங்கிறது எஸ் ஸ்டார் பிளஸ் டி ஸ்டார், அவ்வளவுதான். அடுத்து ஆல்பா டைம்ஸ் ஆஃப் டி ஸ்டார். நான் என்ன சொன்னேன், டிரான்சிகேட்டை இதை ரிலேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்ப ஆல்பா இன்ட்டு ஏ பார் டிரான்ஸ்போஸ், ஆல்பாங்கிறது ஸ்கேலர், அப்ப ஆல்பா வெளியே எடுத்துறேன், ஆல்பா பார் வந்துடும், ஏ பார் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆல்பா பார் ஏ ஸ்டார் அப்படின்னு வரும். ஸோ அப்போ எது கரெக்ட், செகண்ட் ஒன்னும் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இதுவும் ட்ரூ தான். ரைட், ஓகே. தேர்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்து ப்ராடக்ட். இப்ப ஏபி டிரான்ஸ்போஸ் நம்ம எப்படி படிச்சிருப்போம், பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். சிமிலர்லி ஏபி டிரான்சிகேட்ங்கிறது பி டிரான்சிகேட் ஏ டிரான்சிகேட்னு படிச்சிருப்போம். பட் இங்க மாத்தி வந்திருக்கு. அப்ப இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது ட்ரூ தான். அடுத்த சிக்ஸ்த் ஒன், சப்ஸ்பேஸ் M ஆஃப் a Banach space B is complete. ஓகேங்களா, ஒரு சப்ஸ்பேஸை வந்து நம்ம எப்ப கம்ப்ளீட்னு சொல்லுவோம் அப்படின்னா if and only if the set M is open, the set M is closed, the set M is either open nor closed, the set M is neither open nor closed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. நமக்கு என்ன தெரியும், ஒரு ஸ்பேஸ், பெரிய ஸ்பேஸ் பனாக்கா இருக்கு அப்படின்னா அதோட சப்ஸ்பேஸ் எப்ப பனாக்கா இருக்கும், if and only if it is closed. ஓகேங்களா, if and only if it is closed. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது டைரக்ட் டெஃபினிஷன். ஓகேங்களா, ஜீரோ டிவைசஸ் ஆஃப் ஜீரோக்கான டைரக்ட் டெஃபினிஷன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ எப்ப நம்ம இசட்ங்கிற ஒரு நம்பரை ஜீரோ டிவைசர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம்னா என்னால ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியணும். எங்க கண்டுபிடிக்க முடியும்னா அந்த யூனிட் பாலுக்கு மேல கண்டுபிடிக்க முடியணும். தட் மீன்ஸ் நாம் ஆஃப் இசட்டன் என்னவா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அந்த யூனிட் பாலுக்கு மேல கண்டுபிடிக்க முடியணும். அண்ட் அந்த இசட்டன் டாட் இசட் வந்து எங்க போகணும், கன்வர்ஜஸ் டு ஜீரோவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இசட்ங்கிறத டிவைசர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சோ அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். The eighth one, every element x in a Banach algebra for which norm of x minus 1 which is strictly less than 1, then x inverse என்னவா இருக்கும். ஓகேங்களா, norm of x minus 1 வந்து strictly less than 1 இருந்தா x inverse என்னவா இருக்கும், இது क्वेश्चन. சோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இதோட ரிசல்ட் ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம ஜியோமெட்ரிக் சீரிஸ் படிச்சிருப்போம். அதாவது மாடுலஸ் ஆஃப் x strictly less than 1 அப்படின்னா 1 plus x squared and so on x power n. இது எங்க கன்வர்ஜ் ஆகும் சொல்லி பார்த்திருப்போம். 1/1 minus x க்கு கன்வர்ஜ் ஆகும். 1/1 minus x க்கு கன்வர்ஜ் ஆகும். இங்கேயும் அதே ஸ்டேட்மெண்ட்டை மைண்ட்ல ஏத்துங்க. இந்த நாமுக்கு பதிலா மாடுலஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, which is less than 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 1 plus 1 minus x plus 1 minus x squared plus and so on. ஓகே, நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இங்க x minus 1 இருக்கு, பட் நான் இங்க 1 minus x எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். பட் நமக்கு என்ன தெரியும்னா norm of alpha x is nothing but modulus of alpha into norm of x அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, அப்ப இதுக்கு உள்ள இருந்து -1 வெளியே எடுத்துருங்க. சோ இத -1 - x ன்னு எழுதிக்கலாம். இந்த -1 வெளியே எடுத்துட்டோம்னா modulus of -1 into
1 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். ஃபைன். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இது எங்க கன்வெர்ஜ் ஆகும்? 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இதோட வேல்யூ 1 பை எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்ப 1 பை எக்ஸ் தானே எக்ஸ் இன்வெர்ஸ். அப்ப எக்ஸ் இன்வெர்ஸோட வேல்யூ இந்த சமேஷனுக்கு சேமா இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, if 0 is the only topological divisor of 0 in a Banach algebra A, okay, 0ங்கிற எலிமெண்ட் மட்டும்தான், 0ங்கிற எலிமெண்ட் மட்டும்தான் எனக்கு டோபாலஜிக்கல் டிவைசரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான், ஹோல் காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ராவா இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். if x is an eigenvector of t, சரிங்களா, if xங்கிறது eigenvector of t ஆ இருந்துச்சு அப்படின்னா then x does not corresponding to any eigenvalue. கண்டிப்பா தப்பு. ஐகன் வெக்டர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஐகன் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். லாம்டாங்கிற ஒரு ஐகன் வேல்யூக்கு தான் ஒரு ஐகன் வெக்டரை நம்ம பேச முடியும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து, x corresponding to only one eigen value of t. ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியும்னா ரெண்டு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் எடுத்தோம்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ஐகன் வெக்டர்ஸ் எனக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஐகன் வெக்டர் எக்ஸ்ங்கிறது ரெண்டு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கா வர முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்வியஸ்லி பி கரெக்ட்னா சியும் தப்பாயிரும், இதுவும் தப்பாயிரும். ஓகேங்களா? If A is a Banach algebra in which every non-zero element is invertible, ஓகேங்களா? Every non-zero element is invertible அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 is the only topological divisor அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 0 is the only topological divisor of 0 அப்படின்னு அர்த்தம். இப்பதான் previously நம்ம என்ன பார்த்தோம்? அப்படி இருந்துச்சுன்னா அந்த அல்ஜிப்ரா எனக்கு எதுக்கு சேமா இருக்கும்? சிக்கு சேமா இருக்கும். ஓகேங்களா? சிக்கு சேமா இருக்கும். இந்த தியரம், இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த தியரத்துக்கானதுங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த தியரத்துக்கானதுன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? கெல்ஃபன் மசூத் தியரம். இந்த தியரம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை குறிக்குது. பட் ரிமைனிங் தியரம், இந்த நேம் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்பெக்ட்ரல் தியரம், அதாவது ஃபைனல் டைமென்ஷனல் ஸ்பெக்ட்ரல் தியரம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் ஆபரேட்டரை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷனை பத்தி அந்த தியரம் பேசும். ஓகேங்களா? அடுத்து, கெல்ஃபன் நியூமார்க் ரெப்ரசன்டேஷன் தியரம்ங்கிறத நம்ம கொஞ்சம் மெமரைஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் நான் ஷோ பண்றேன். சோ இதான் அந்த ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Every C star algebra is isometrically isomorphic to a C subalgebra of bounded operators on a Hilbert space. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கணும். அடுத்து, ரெப்ரசன்டேஷன் தியரம் ஃபார் Banach algebra அப்படின்னா என்னன்னா ஒரு கம்யூட்டேட்டிவ் காம்ப்ளெக்ஸ் யூனிட்டல் Banach algebra can be represented as a algebra of continuous functions on a காம்பாக்ட் ஹவுஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஜஸ்ட் நம்ம மெமரைஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வர்றதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, லாஸ்டா நம்ம பார்த்தது, அதாவது என்ன அப்படின்னா ஜீரோங்கிறது மட்டும்தான் ஒன்லி டோபாலஜிக்கல் டிவைசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீரோவை தவிர எனி நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்தாலும் அல்ஜிப்ரால மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த மல்டிப்ளிகேஷன் பொறுத்து எனக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம ரிங் தியரியில படிச்சிருக்கோம். ஓகேங்களா? டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்லி படிப்போம். என்ன அப்படின்னா எனி நான் ஜீரோ எலிமெண்ட் ஹாஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அதுக்கு பேரு டிவிஷன் ரிங். அப்ப அல்ஜிப்ரால என்ன சொல்லலாம்? அதை டிவிஷன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப எனி காம்ப்ளெக்ஸ் Banach algebra that is also a division algebra is isometrically isomorphic to a complex number C ஆ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரத்துக்கு பேர் வந்து கெல்ஃபன் மசூத் தியரம் அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து, if n and n dash are non-linear spaces and b of n comma n dash is a set of all continuous linear transformation of n into n dash with the norm defined by, ஓகேங்களா? ஆபரேட்டர் நார்ம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன क्वेश्चन அப்படின்னா b of n comma n dash எப்ப எனக்கு Banach ஸ்பேஸா இருக்கும்? ஓகேங்களா? எப்ப எனக்கு Banach ஸ்பேஸா இருக்கும்? if and only if n dash is Banach space. ஓகேங்களா? கோடொமைன் Banach-ஆ இருந்தா எனக்கு கண்டிப்பா இந்த b of n, n dash Banach ஸ்பேஸா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப எந்தெந்த ஆப்ஷன்லாம் கரெக்ட் 12க்கு?
போத் n அண்ட் n டேஷ்ங்கிறது இங்க வந்து if and only if னு கேட்கல. if and only if னு கேட்டா நம்ம n டேஷ் எடுத்துக்கலாம். சரிங்களா? if and only if னு கேட்டா n டேஷ் எடுத்துக்கலாம். எப்ப எனக்கு பனாக்கா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. n டேஷ் மட்டும் இருந்தா கூட போதும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட்னா ஆப்ஷன் ஏவும் கரெக்ட் தானே? ரெண்டு ஸ்பேஸும் இருக்கிறதுனால தப்பு இல்லை தானே? சோ அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எனக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா தான் வரும். which one of the following is correct அப்படின்னு கேக்குறாங்க. so L1 space is not separable னு கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? LP space is separable அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஏன்னா L1 ஸ்டார்ங்கிறது L இன்ஃபினிட்டிக்கு சமமா தான் இருக்கும். இந்த L1 ஸ்டாரோட டுயல் L1 ஓட டுயல் ஸ்பேஸ் வந்து L இன்ஃபினிட்டிக்கு சமமா தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா C ஸ்டார் C நாட் ஸ்டார் C டபுள் நாட் ஸ்டார் இது எல்லாமே L1 ஆ இருக்கும். C ஸ்டார்ங்கிறது செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ஸ் சீக்வென்ஸ், C நாட் ஸ்டார்ங்கிறது செட் ஆஃப் ஆல் சீக்வென்ஸ் கன்வர்ஜஸ் டு 0, இது செட் ஆஃப் ஆல் ஈவென்ச்சுவலி 0 சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதோட ஸ்டார் டுயல் ஸ்பேசஸ் எல்லாமே எனக்கு L1 ஆ தான் இருக்கும். அடுத்து அப்ப இதுவும் கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இது ஆப்வியஸ்லி தப்பு. ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் சி தான் ப்ராப்ளம் 13க்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து if t is an operator on a Hilbert space H then which one of the following is incorrect அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? norm of t ஸ்டாரும் norm of t யும் எனக்கு இது எல்லாமே டைரக்ட் ரிசல்ட். ஓகேங்களா? இதுவும் சேம், இது ட்ரூ தான். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். இதுவும் இப்பதான் பார்த்தோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ட்ரூ தான். இது மட்டும் தான் ஃபால்ஸ். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸ். அப்ப இதோட ரிசல்ட் எனக்கு எப்படி வரும்னா norm of t star t which is equal to norm of t t star which is equal to norm of t the whole square அப்படின்னு வரும். ஓகேங்களா? norm of t the whole square அப்படின்னு வரும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? क्वेश्चन வாசிக்கும் போது தெளிவா வாசிக்கணும். எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா இல்ல இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்களாங்கறத நம்ம தெளிவா வாசிக்கணும். ஓகேங்களா? அடுத்து let x and y be a metric spaces then ஒரு ஆபரேட்டர் tங்கிறது d of t ல இருந்து y க்கு நான் டிஃபைன் பண்றேன். ஓகேங்களா? with domain d of t is a subset of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மெட்ரிக் ஸ்பேஸோட சப்செட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். இந்த மேப்பிங்க நம்ம எப்போ the mapping is called dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. if for every open set in domain the image is open set in codomain அப்படினா இந்த மேப்பிங்க்கு பேர் என்ன? it's a open mapping. இது டைரக்ட் டெஃபினிஷன். ஓகேங்களா? it is an open mappingங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். every bijective continuous linear map from a Banach space onto a Banach space எனக்கு என்னவா இருக்கும்? ஓகேங்களா? பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் tங்கிறது ஒரு Banach ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு Banach ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்றேன். பைஜெக்டிவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? t இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். இதான் நம்ம என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட், பவுண்டட் இன்வர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Banach டு Banach ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்டிவாவும் கண்டினியூஸாவும் லீனியராவும் இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா இருக்கும், அதுவும் கண்டினியூஸா இருக்கும். சோ நமக்கு தெரியும் tங்கிறதும் கண்டினியூஸ், t இன்வர்ஸ்ங்கிறதும் கண்டினியூஸ்னா அந்த மேப்பிங்க்கு பேரு ஹோமியோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹோமியோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ 16க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இங்க எவ்ரி ப்ரொஜெக்ஷன் ஆபரேட்டர் ஆன் Hilbert space X is ஆப்ஷன்ல நமக்கு கொடுத்தது செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆபரேட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ல நமக்கு கொடுத்தது செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆபரேட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இங்க என்ன क्वेश्चनல மிஸ்டேக்னா இங்க எவ்ரி ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஏன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் p² is equal to p மட்டும் இருந்தா போதும். ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷனுக்கான டெஃபினிஷன் தான் நமக்கு என்ன தெரியும்னா p² is equal to p ஆ இருக்கணும் and p star which is equal to p ஆ இருக்கணும். அப்ப செல்ஃப் அட்ஜாயின்ட்ங்கிறது கரெக்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன்ங்கிறது வந்திருக்கணும். அது क्वेश्चनல ஒரு சின்ன மிஸ்டேக். சோ அடுத்து let t be a normal operator on a Hilbert space H with spectrum. ஓகேங்களா? ஒரு நார்மல் ஆபரேட்டர் கொடுத்துட்டாங்க, அதோட ஸ்பெக்ட்ரம்னா நதிங் பட் ஐகன் வேல்யூஸ். இது எல்லாமே என்ன? ஐகன் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. then which one of the following is incorrect அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஒரு நார்மல் ஆபரேட்டர் எனக்கு எப்ப செல்ஃப் அட்ஜாயின்டா இருக்கும் அப்படின்னா டைரக்ட் ரிசல்ட் இருக்கு if and only if எப்போ எல்லா ஐகன் வேல்யூவும் ரியலா இருக்கணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அடுத்து எல்லா ஐகன் வேல்யூவும் ரியலா இருந்தா அது கண்டிப்பா செல்ஃப் அட்ஜாயின்டா தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். தட் மீன்ஸ்
ஒரு நார்மல் ஆபரேட்டர் எப்ப செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கும்? if and only if all eigenvalue belongs to ரியல் நம்பரா இருக்கும்போது செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கும். அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். அடுத்து ஒரு ஆபரேட்டர் எப்ப நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்னா எல்லா ஐகன் வேல்யூவும் கிரேட்டர் than or equal to 0வா இருந்தா அதை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். யூனிட்டரியில மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. யூனிட்டரி அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ட்ரூவா இருக்கும்னா யூனிட்டரி இஃப் மாடுலஸ் ஆஃப் ஈச் லாம்டா ஐ which is equal to 1 இருக்கணும். ஓகேங்களா? ஒரு நார்மல் ஆபரேட்டர் எப்ப யூனிட்டரியா இருக்கும்? if and only if மாடுலஸ் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூ வந்து எனக்கு 1 இருக்கணும். பட் இங்க அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்கல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸ். அப்ப இதுதான் கரெக்ட். அடுத்து இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். ரேடிக்கல்ங்கிறது நத்திங் பட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் மேக்ஸிமல் ஐடியல்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஓகேங்களா? ஆர் மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் ஆர் மேக்ஸிமல் ரைட் ஐடியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் ஆர் மேக்ஸிமல் ரைட் ஐடியல். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஜக்கோபியன் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஜக்கோபியன் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்வியஸ்லி இன்டர்செக்ஷன் தான் வரணும். மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரேடிக்கலோட டெஃபினிஷன் தான் இது, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து 20 காம்ப்ளெக்ஸ் பனாக் அல்ஜிப்ரா இஸ் கால்டு. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் பனாக் அல்ஜிப்ராவை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் பனாக் அல்ஜிப்ராவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. அதுல நார்ம். சோ நமக்கு என்ன தெரியும்? நார்ம் ஆஃப் எக்ஸ் ஒய் which is less than or equal to norm of x dot norm of y and norm of 1 is equal to 1. இந்த 1ங்கிறது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? பனாக் அல்ஜிப்ரானா என்ன அர்த்தம்? இட் இஸ் a ரிங் itself அப்படின்னு அர்த்தம். அப்ப ரிங்னா ரெண்டு ஆபரேஷன் இருக்கும், அடிஷன் இருக்கும், மல்டிபிளேஷன் இருக்கும். சோ மல்டிபிளேஷன் பொறுத்த அளவுக்கு ஐடென்டிட்டியை தான் இந்த 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப 20க்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். less than or equal to and equal to 1 வருது. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து if phiங்கிறது is a complex homeomorphism on a complex algebra A with unit E. ஓகேங்களா? யூனிட்ங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி E அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தென் ஃபார் ஆல் இன்வெர்ட்டபிள் எலிமெண்ட். ஓகேங்களா? ஃபார் ஆல் இன்வெர்ட்டபிள் எலிமெண்ட்டுக்கு நமக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நமக்கு என்ன தெரியும்? எவ்ரி ஹோமியோமார்பிசம் ஐடென்டிட்டிக்கு தான் மேப் பண்ணும். ஓகேங்களா? அப்ப phi of E is equal to 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? phi of Eங்கிறது 1. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1க்கு மேப் ஆகுது. அட் த சேம் டைம் இன்வெர்ட்டபிள் எலிமெண்ட் அப்படின்னா நான் ஜீரோ வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ phi of x which is equal to non-zero. So அப்ப 21க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியை 1ங்கிறதுக்கு மேப் பண்ணும், ஒரு இன்வெர்ட்டபிள் எலிமெண்ட்டை நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு தான் மேப் பண்ணும். ஓகேங்களா? சோ அடுத்து if B of Hங்கிறது பனாக் அல்ஜிப்ரா of all bounded linear operators T on a Hilbert space H non-zero Hilbert space ஆ கொடுத்திருக்காங்க. and if Nங்கிறது B of H இருக்கு. ஓகேங்களா? Nங்கிறது முக்கியமா நோட் பண்ணிக்கணும். Nங்கிறது நார்மல் ஆபரேட்டர். ஓகேங்களா? Nங்கிறது நார்மல் ஆபரேட்டர். ஓகே. and if Tங்கிற ஆபரேட்டர் நீங்க எடுத்துக்கூடிய ஆபரேட்டர் வந்து Nோட கமிட் பண்ணுது. ஓகேங்களா? Nோட கமிட் பண்ணுது. then which one of the following is true? இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். இது தெரியணும் அப்படின்னா ஒரு ரிசல்ட் எனக்கு தெரியணும். என்னன்னா இப்ப Nங்கிறது நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. N is normal if and only if N ஸ்டார்ங்கிறத இஸ் a polynomial of N ஆ இருக்கும். ஓகேங்களா? N ஸ்டாரை வந்து என்னால ஒரு பாலினாமியல் ஆஃப் N ஆ எழுத முடியும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல N ஸ்டாருக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? பாலினாமியல் ஆஃப் N போட்டுக்கலாம். பாலினாமியல் ஆஃப் n என்ன அர்த்தம்? n ஸ்கொயர் பிளஸ் அதாவது an n பவர் n பிளஸ் an மைனஸ் 1 n பவர் n மைனஸ் 1 and so on பிளஸ் சம் a0 சம் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு என்ன தெரியும்? nங்கிறது t யோட கமிட் பண்ணும். அப்ப n கமிட் பண்ணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி n ஸ்கொயர் n கியூப் எல்லாமே கமிட் பண்ணும். அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா t இன்டு p of n அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் p of n again? p of n is n star. therefore n star t which is equal to t n star அப்படின்னு வரும். சோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா?
அடுத்து இந்த ஸ்வாட்ச் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா, இதுலயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இந்த இன்இக்வாலிட்டியில எனக்கு எப்ப ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, இந்த இன்இக்வாலிட்டியில எனக்கு எப்ப ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப ஹோல்ட் ஆகும்னா if and only if x and y are linearly dependent இருக்கணும். ஓகேங்களா, linearly dependent இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கணும். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா x is equal to y அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எழுதுறப்ப x, x ன்னு எழுதுவீங்க, இதுவுமே லீனியர்லி டிபெண்டன்ட் தான். அப்ப இந்த ப்ராப்ளம்க்கும் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா வருது. பியும் டியும் இந்த ப்ராப்ளமுமே நமக்கு கரெக்டா வருது. அடுத்து 24, if b and b dash are Banach spaces and if t is continuous linear transformation from b to b dash. ஓகேங்களா, ரெண்டு Banach space இருக்கு. tங்கிற ஒரு ஆபரேட்டர் b ல இருந்து b டேஷ்க்கு நம்ம டிஃபைன் பண்றோம். கண்டினியூஸா இருக்கு பிளஸ் லீனியரா இருக்கு. ஓகேங்களா, வேற எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, வேற எதுவும் கொடுக்கல. தென் t is open. ஓகேங்களா, tங்கிற ஆபரேட்டர் எப்ப எனக்கு ஓபனா இருக்கும்ங்கிறதுதான் கொஸ்டின். ஓகே, எப்போ ஓபனா இருக்கும்? ஓபன் மேப்னா கண்டிப்பா எனக்கு என்னவா இருக்கணும்னா ஆன் டூவா இருக்கணும். ஓகேங்களா, ஓபன் மேப்னா எனக்கு ஆன் டூங்கிறது மஸ்ட். ஓகேங்களா, அப்ப எது மஸ்ட் கண்டிஷன்? ஆன் டூங்கிறது மஸ்ட் கண்டிஷன். அப்போ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் தான். இதுவுமே டைரக்ட் ரிசல்ட் தான். ஓகேங்களா, ஓபனா இருக்கணும்னா கண்டிப்பா ஆன் டூவா இருக்கணும், டைரக்ட் ரிசல்ட் தான். ஓகே, பட் இங்க என்னன்னா இன்டைரக்டா பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்? போத் 1 to 1 and on 2 அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ட்ரூ தான். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ட்ரூ தான். நமக்கு டிஆர்பில ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க, பட் இது கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே மீனிங் தான் குறிக்குது. if x and y be Banach spaces, tங்கிறது x to y is a linear map which is closed and surjective. ஓகேங்களா, லீனியர் மேப் வந்து எனக்கு closed and surjective இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எனக்கு closedங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, சாரி, சோ closed and subjective அப்படிங்கிறது எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா கிராஃப் க்ளோஸ்டா இருக்கும். கிராஃப் க்ளோஸ்டுங்கிற வார்த்தையை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். எங்க அப்படின்னா க்ளோஸ்டு கிராஃப் தியரத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா, க்ளோஸ்டு கிராஃப் தியரம்னா என்ன அர்த்தம்? தட் இம்ப்ளைஸ் த மேப் இஸ் கண்டினியூஸ். தட் மீன்ஸ் டி இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, tங்கிறது கண்டினியூஸ் அண்ட் ஆன் டு கண்டினியூஸ் ஃப்ரம் Banach ஸ்பேஸ் டு Banach ஸ்பேஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? அந்த மேப்பிங் வந்து ஒரு ஓபன் மேப்பிங் அப்படிங்கிறது தெரியும். இதுதான் ஓபன் மேப்பிங் தியரம். சரிங்களா, அப்ப ஆன்சர் என்ன வரும்? tங்கிறது எனக்கு கண்டினியூஸாவும் இருக்கு, அட் த சேம் டைம் எனக்கு என்னவா இருக்கு? ஓபன் மேப்பிங்காவும் இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 26th क्वेश्चन பாருங்க. லெட் ஈகேங்கிறது ஒரு ஆர்த்தோனார்மல் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க, அதாவது சீக்வன்ஸ் ஸ்பேஸ் எடுத்திருக்காங்க. நம்ம எல்பி ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். அது ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியும்? எல்பி ஸ்பேஸ்ல which one is ஹில்பர்ட்? இட்ஸ் a ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா if and only if p is equal to 2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, அப்ப நம்ம எடுத்துக்கிறது L2 ஸ்பேஸ். ஓகே, அதுல ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்ட். நமக்கு என்ன தெரியும்? L2 ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு இது கம்ப்ளீட் ஸ்பேஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அப்ப ஒரு கம்ப்ளீட் ஸ்பேஸ்ல ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்ட்னா if and only if அது என்னவா இருக்கணும்? அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். இதான் ரிசல்ட். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா என்ன அர்த்தம்? அதோட நாம் வேல்யூ கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். அண்ட் ஈகே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈகேங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் 1 இருக்கும், மற்றதுல எல்லாம் 0. அடுத்து E2ங்கிறது செகண்ட் டேர்ம்ல மட்டும் 1 இருக்கும், மற்றதெல்லாம் 0. அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஜஸ்ட் சமேஷன் ஆல்பா கேங்கிறது தான் என்னோட சீரிஸ். ஓகேங்களா, இது கன்வர்ஜென்ட்டா இருக்கணும்னா if and only if இதோட நார்ம் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்? கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். ஓகேங்களா, இதோட நார்ம் வந்து எனக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். P2ல நம்ம நார்ம் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? மாடுலஸ் ஆஃப் ஆல்பா கே ஸ்கொயர். ஓகேங்களா, அப்ப சமேஷன் மாடுலஸ் ஆஃப் ஆல்பா கே ஸ்கொயர் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்? கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். சோ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான். சோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 27th பார்த்தோம் அப்படின்னா let x be a Hilbert space and E be an orthonormal basis of x, then E is a basis of x if and only if. ஓகேங்களா, எப்பயுமே எந்த ஒரு ஆர்பிட்டரி ஆர்த்தோனார்மல் பேசிஸ் எடுத்தாலும் அது பேசிஸா இருக்கு அப்படின்னா இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். if and only if என்னோட xங்கிறது என்னவா இருக்கணும்னா ஃபைனைட் டைமென்ஷனா இருக்கணும். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான தியரம். சோ அப்ப ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 28, if t is an arbitrary operator on a Hilbert space H whose matrix relative to b is alpha ij. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா
இங்க எல்லாமே நமக்கு 2x2 மேட்ரிக்ஸா தான் எடுத்திருக்காங்க. அப்ப இங்க 2x2 கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ 2x2 கொடுத்துருக்கணும். தென் அது எதை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு என்ன தெரியும்? டி ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் which is equal to 0 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எந்த ஒரு மேட்ரிக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? எந்த ஒரு மேட்ரிக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சிமிலர்லி அந்த ஆபரேட்டரும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? அப்ப ட்ரேஸ்ங்கிறது இப்ப ஆல்பா 11 ஆல்பா 12 ஆல்பா 21 ஆல்பா 22 இல்ல ட்ரேஸ் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினா வர்றது தான் ட்ரேஸ். அப்ப டி ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 11 பிளஸ் ஆல்பா 22 வரணும். டிட்டர்மினன்ட் ஆல்பா 11 டாட் ஆல்பா 22 மைனஸ் ஆல்பா 21 டாட் ஆல்பா 12 அதான் டிட்டர்மினன்ட் இந்த இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஈக்குவல் டு 0 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 28க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சாரி, அடுத்து 29. Let x be an element of a Banach algebra A, then the spectral radius. இதுவுமே நமக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? லிமிட் ஆஃப் நார்ம் ஆஃப் x பவர் n ஹோல் பவர் 1/n. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 29க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Then 30th, every maximal left ideal in a Banach algebra A is. ஓகேங்களா? மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியலா இருக்கட்டும் இல்ல ரைட் ஐடியலா இருக்கட்டும், ஓகேங்களா, எனிதிங் மேக்ஸிமல் ஐடியல்னு வந்துட்டாலே அது கண்டிப்பா க்ளோஸ்டு தான். ஓகேங்களா? சோ 30க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சாரி, அடுத்து 31. if t is a normal operator in a Hilbert space such, அடுத்து xங்கிறது ஐகன் வெக்டர் ஆஃப் t with ஐகன் வேல்யூ lambda. ஓகேங்களா? சோ என்னென்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க? tங்கிறது நார்மல் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட், ரைட். அடுத்து xங்கிறது ஐகன் வெக்டர் ஆஃப் t அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அது ஒரு ஹிண்ட். அடுத்து miங்கிறது ஐகன் ஸ்பேசஸ் ஆஃப் t அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ரைட். ஓகே, miங்கிறது ஐகன் ஸ்பேசஸ் ஆஃப் t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. then which of the following statement is not true அப்படின்னு கேக்குறாங்க. எது not true அப்படின்னு கேக்குறாங்க? நார்மல் ஆபரேட்டர்னாலே நமக்கு என்ன தெரியும்னா, xங்கிறது ஐகன் வெக்டர் ஆஃப் t ஆ இருந்துச்சுன்னா அதே xங்கிறது ஐகன் வெக்டர் ஆஃப் t ஸ்டார் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா பாரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ xங்கிறது ஐகன் வேல்யூ லாம்டா வித் ரெஸ்பெக்ட் டு t ஆ இருந்துச்சுன்னா அதே xங்கிறது ஐகன் வேல்யூ லாம்டா பாருக்கு இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு t ஸ்டாருக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த mi எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும்னா ஓவரால் ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணும். ஓகேங்களா? அதுவும் ட்ரூ தான். ஓகேங்களா? இதுவும் எனக்கு ட்ரூ தான். அடுத்து இந்த mi எல்லாமே பேர் வைஸ் ஆர்த்தோகோனலா இருக்கும். இது எல்லாமே நமக்கு ஃபைனைட் டைமென்ஷனல் ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் தியரம் இருக்கு. நார்மல் ஆபரேட்டரை எப்படி நம்ம ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்னு தியரத்துல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அப்படியே வரிசையா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நாட் பேர் வைஸ் ஆர்த்தோகோனல் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருக்கும். அடுத்து நார்மல் ஆபரேட்டர்னா mi வந்து ரெடியூஸ் t, இதுவுமே ட்ரூ தான். அப்ப ஆப்ஷன் சி தான் 31க்கு கரெக்டான ஆன்சர். So 32 பார்த்தோம் அப்படின்னா, in a Banach algebra A of A is equal to C, then it's non-satisfied. இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? Banach algebra கான்செப்ட்ல நீங்க ஸ்டாண்டர்ட் புக் சிமன்ஸ் எடுத்தாலே இது எல்லாமே டைரக்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா norm of xy which is greater than or equal to some constant into norm of x times of norm of y. இது நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.